மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோயிலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 2 கோயில் இருக்குது. ஒன்று கிழக்கு நோக்கி இருக்குது, ஒன்று மேற்கு நோக்கி இருக்குது. கிழக்கு நோக்கி இருக்கிறது 5 அடுக்கு கொண்ட கோவில், மேற்கு நோக்கி இருக்கிறது 3 அடுக்கு கொண்ட கோவில். இது வந்து நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்டது. 2ஆம் நரசிம்மர் எந்த ஆண்டுலன்னா ஆண்டு 700லேருந்து 728 வரைக்கும் கட்டியிருக்காங்க. இது வந்து கட்டி ரொம்ப வருஷம் ஆனதுனால இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாம் ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் இது வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு கோயில். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சரதம்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்காக கட்டப்பட்ட ரதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது வந்து திரௌபதி ரதம். இதில் வந்து உள்ளே வந்துட்டு திரௌபதியோட சிலை இருக்குது. அது ஒரு பெண் வடிவம். ஸோ நம்ம திரௌபதி சிலை நினச்சிப்போம். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் நிற்கிற மாதிரி இருக்குது. அண்ட் பீமரதம் இருக்குது. பீமரதம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ரதம். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரதத்தை உருவாக்கியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் தர்ம ரதம் இருக்குது. அதுக்கப்புறம் நகுலன் சகாதேவன் ரதம் இருக்குது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் ரதம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் கட்டினாங்கன்னா அந்த 2ஆம் நரசிம்ம பல்லவர் மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா நரசிம்ம பல்லவருக்கும் இந்த கட்டிடக்கலைகளில் ரொம்பவே ஆர்வம் அதிகம். சொல்லப்போனால் பல்லவர்களுக்கே கட்டிடக்கலைகளில் ரொம்பவே ஆர்வம் அதிகம். அது இல்லாமல் கற்களால் கட்டப்பட்ட கோவில்களில் இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸ்.